12ஆம் பாவகமும் இன்னொரு மறைவு ஸ்தானம் என்பதனால, இவர்கள் வெளியூர், வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்வதற்கான ஒரு சூழல் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உண்டாகுங்க. அது ஒரு நல்ல அமைப்பா தாங்க இருக்கும். ஏன்னா, ஜென்மச்சனி காலகட்டத்தில வெளியூர், வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்யும்போது, ஜென்மச்சனியின் தாக்கம் சற்று குறையும் என்பது ஒரு கணக்குங்க. அதன் அடிப்படையில இந்த குரு பகவான் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருங்க. எனவே மாணவர்கள் கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கிறது, வெளிமாநிலங்களில் சென்று கல்வி பயில விரும்புவது, ஹாஸ்டல்ல தங்கி படிப்பது போன்றவற்றுக்கு இப்போது நல்ல ஒரு காலம் வந்திருக்குங்க. 10ஆம் பாவகத்தோடு குரு பகவான் தொடர்பு கொள்றதுனால வேலை, தொழில் விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இத்தனை நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போது வேலைகள் கிடைக்குங்க. இருப்பவர்கள் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. வெளியூர், வெளிமாநிலங்கள்ல சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுங்க. ஏன்னா 8, 12ஆம் பாவங்களோடு சேர்த்து தொழில் ஸ்தானத்தையும் குரு தொடர்பு கொள்றதுனால வெளியூர், வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்வது, கல்வி பயில்வது போன்றவற்றிற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் உண்டு பண்ணுவாருங்க. மொத்தத்துல 7 சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை குறைக்கும் வகையில இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருப்பது மீனத்துக்கு ஒரு அதிர்ஷ்டங்க. ராசிநாதனாகிய குரு பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகளையே செய்வார் அப்படிங்கிறதன் அடிப்படையில இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க. முடிவாக வேலை, தொழில் விஷயங்கள்ல முன்னேற்றமும், வெளியூர், வெளிமாநிலத்து சென்று கல்வி பயிலவும், வேலைக்கு செய்யவும் ஒரு அனுகூலமான சூழ்நிலையை இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக ஏற்படுத்த இருக்கிறாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.